ஹே காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹனிகாம் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம ஃப்ளார்ஸ்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு உள்ள ஃபில்லிங்காக இந்த ஹனிகாம் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீடிலில் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். போட்டதுக்கப்புறமா அதோட பேக் சைடில் ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம புல் பண்ணும்போது அதில் ஒரு நாட் மாதிரி வந்துட்டு அடுத்து நம்ம இன்னொரு ஸ்டிச் வெளியில் எடுத்துகிட்டு அடுத்த செயின் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டு புல் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டிச் போடணும். இப்போது அடுத்த லைனுக்கு நம்ம ஸ்டிச் போடும்போது நம்ம முன்னாடி போட்டிருப்போம்ல அந்த ஸ்டிச்சுக்கு சென்டரில் நம்ம இன்னொரு ஸ்டிச் போடணும். அவ்வளோதான், ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சுற்றி செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போது ஹனிகாம் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு ஃபெதர் ஸ்டிச்சில் ஒரு டைப் பார்ப்போம். அதுக்கு லீஃப் மாதிரி ஒரு டிசைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு லைன் போடணும். இப்போது ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சென்டரில் ஒரு ஸ்டிச் எடுத்துகிட்டு முன்னாடி லைட்டாக போடணும். போட்டதுக்கப்புறமா நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல அதோட எண்டில் ஒரு ஸ்டிச், அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டு அதில் ஒரு பீட் வச்சு அங்கே பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சென்டரில் போட்டோம்ல அதுக்கு பக்கத்தில் கொண்டு வரணும். அதுக்கு கொஞ்சம் தள்ளி கொண்டு வந்துட்டு இன்னொரு ஸ்டிச் போடணும். பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பீட் போட்டிருக்கோம்ல அதுக்கு கொஞ்சம் கீழே இன்னொரு ஸ்டிச் போட்டு அதில் இன்னொரு பீட் வச்சு ஸ்டிச் போடணும். இப்போ நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இதே மாதிரி பீட் வச்சு ஸ்டிச் போடணும்.
அவ்வளோதான், ஃபெதர் ஸ்டிச் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.